சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான், எத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை, பிள்ளைகளே இல்லையா. ஆனால் பிள்ளைகள் இல்லாமல் இறந்தார்கள் என்றும் வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறது. எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது இல்லை. இந்த நாட்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நீங்க முன் எப்போதும் பார்க்க முடியாத அளவுக்கு கருத்தரித்தல் மையங்கள் நம்ம பட்டணத்துல எல்லாம் இருக்கு. உண்மைதானே? சரிதானே? முன்னாடிலாம் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இல்லை, ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒன்று இருந்தது ஞாபகம். கருத்தரித்தல் மையங்களே கிடையாது. ஆனால் அன்னைக்கு முக்குக்கு முக்கு என்ன ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாம் செயற்கையான கருத்தரித்தல் உண்டாயிடுச்சு. இன்றைக்கு அதிகமான பேர் குழந்தை இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறார். கல்யாணம் ஆகுது, ஆனால் குழந்தைகள் பிறக்கிறதில்லை. குறிப்பாக நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம சாப்பிட்ற சிக்கன், நம்ம சாப்பிட்ற பழங்கள், விதை இல்லாத பழங்கள், ஆண்கள் அவர்கள் அதிகமாக மலட்டுத்தன்மையில் இருக்கிறார்கள் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆண்களுக்கு தான் அதிகமாக போயிடுச்சு. பிள்ளைப்பேறு சந்ததி உண்டாக்கத்தக்க கூடிய காரியங்கள் ஆண்களை அதிகமாய் பாதித்திருக்கிறது என்று அடிச்சு சொல்றாங்க மருத்துவர். சான்ஸே இல்லை, அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ பிள்ளை இல்லாமல்னா நம்ம என்ன செய்யணும்? என்னெல்லாம் செய்யலாம் சொல்லுங்களேன். என்னெல்லாம் செய்யலாம் குழந்தை இல்லாதவர்கள்? ஏன்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. நிறைய சர்ச்சிலே அநேகரை பார்க்க முடியும். என்ன செய்யலாம்? முதலாவது ஜெபிக்கணும். இல்லையா? கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு அநேகர் வேதத்தில் அப்படி பெற்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாமில் இருந்து இல்லை, சாரால் அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணி தான் பெற்றுக்கொண்டாங்க. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா என்ன 20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. கற்பந்தரித்தாள் ரெபேக்காள் வாசிக்கிறோம். அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அக்கா அன்னைக்கு பிரசங்கம் பண்ணி அன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லாம அழுது ஜெபித்து பெற்றுக்கொண்டாள். எலிசபெத் சகரியா அப்படிதான் பெற்றுக்கொண்டாங்க. மனோவா அப்படிதான் பெற்றுக்கொண்டான் என்று நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும். ராகேல் அடம் பிடிச்சா பிள்ளைகூடும் இல்லையேல் சாகிறேன்ட்டா. நான் தேவனா? அவன் தேவனுக்கு நேராக தன் மனைவியை திருப்பினான். ஆண்டவர் அவனுக்கு அருமையான யோசேப்பை கொடுத்தார். இல்லையா? யோசேப்பை கொடுத்தார். பாருங்க, இந்த வேதத்துல இந்த குழந்தை இல்லாம இருந்து யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கிறோம் அவங்களாம் சாதாரணமான ஆளா இல்ல, அசாதாரணமான ஆளா தான் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே விசேஷமான ஆளா தான் இருந்திருக்கிறாங்க. யோவான் சாதாரணமான ஆளா, யோசேப்பு சாதாரணமான ஆளா, சாமுவேல் சாதாரணமான ஆளா, சிம்சோன் சாதாரணமான ஆளா, எல்லாருமே அசாதாரணமானவர்கள். ஆகவே குழந்தை பேர் இல்லாதவர்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் தாமதிக்கலாம். நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. சூனோமியால் இல்லை, குழந்தை இல்லைதான். தீர்க்கதரிசி சொல்றான், ஒரு உற்பவ கால திட்டத்தில் வருவன் ஒரு குமார் நினைத்து கொண்டிருக்கும். அப்படி வேதத்தில் அநேகர் ஜபத்தின் மூலமாக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருக்கு. சார் ஜெபம் பண்ணி கிடைக்கல, ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற யாரையும் உடனே குற்றப்படுத்த கூடாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு அவிசுவாசம் என்று சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தைகளை பெற்று எடுக்கிறார்கள். இப்போ நல்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதை நம்ம பாவம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பாதையில் போறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கொடுமைன்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளோ கொடுமை அந்த ட்ரீட்மெண்ட். தத்து எடுக்கலாம், தவறில்லை. அந்த பிள்ளையை நாம் பிள்ளையாக வளர்க்குறதுக்கு ஒரு அன்பு வேணும். அரசாங்கம் அதற்கு சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கு. அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள என்ன செஞ்சணும்? கடன் மனைவி 2 பேருக்கும் சேர்ந்து 70 வயசு இருக்கணும். இல்லை, 2 பேருக்கும் சேர்ந்து 70 வயசா 72 வயசு அதுக்குள்ளே எடுத்துக்கிடணும். அதை தாண்டினா என்ன செய்ய முடியாது, எடுக்க அரசாங்க சட்டத்தில் அனுமதி இல்லை. திருட்டுத்தனமாக எடுக்கக்கூடாது. சட்டப்படி எடுத்து அதை வாரிசாக வைக்கணும். அப்படியும் இல்லை, அப்படியும் வாய்ப்பு இல்லைன்னா அதை பற்றி கவலைப்படாமல் வாழணும். அல்லேலூயா. கர்த்தர் சந்ததியை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். தாமதமாகலாம், நாம் கவலைப்படாமல் இருக்கணும். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவளை நினைத்தார். சந்தோஷமா இருந்தா பிள்ளைகளை ஆண்டவர் தருவார். இல்லையா? ஆமாம். நாம ஜெபிக்க போறோம். விசேஷமாக இந்த நாளிலே குழந்தை இல்லாதவர்களுக்காக ஆண்டவர் நல்ல புத்திர பாக்கியங்களை தருவாராய். உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரை சொல்லுங்க, சபையில் இருக்கிறவங்க பேரை சொல்லுங்க. ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணோம். வாய்களை திறந்து அவங்களுக்காக மனதுருகி. சில பேர் தனிமையாகவே இருப்பாங்க, கல்யாணம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களே ஆண்டவர் பாதுகாக்கத்தான் செய்கிறார். திருமணமாகி பிள்ளைகள் இல்லாமல் அநேகர் மனவேதனையோடு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாராக, அற்புதங்களை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக. அல்லேலூயா. தனிமையாக இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஏற்ற துணைகள் எல்லாம் கொடுத்து அல்லேலூயா பெருக பண்ணுவாராக. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உம்மை நம்பி திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலும்
அப்பா, உலகமெங்கும் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் உம்மை நம்பி வந்து ஆண்டவரை கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாரை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, தகப்பன்மாரை நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவரை நீர் அவர்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் துக்கமுகமாக இருக்கக்கூடாது, அவர்கள் கவலைப்படக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவர்கள் எடுக்காவிட்டாலும் அப்பா, நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவர். கர்ப்பப்பையில் என்ன வியாதி இருந்தாலும், புருஷனிடத்தில் என்ன குறைபாடு இருந்தாலும் அதெல்லாம் உம்மால் குணமாக்க முடியும். உடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமிகளை போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் அப்பா. அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியங்களை கொடு. யோவான் ஸ்நானனை போன்ற ஆண்டவர் பெரிய மனிதர்கள் ஹல்லேலூயா பிறக்கட்டும். சத்துரு கற்பத்தை தடை செய்திருந்தால் அதெல்லாம் மாற்றி போடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கருவிலேயே குழந்தைகளை கொள்ளுகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதால், கருச்சிதைவுகளை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதால் பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தீர். நம்முடைய பிள்ளைகள் பழுகி பெருகுவார்களா. தனிமையாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் வாழ பண்ணும். எல்லா துதிகரமும் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.